எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நேபாளில் ஃப்ளட்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. அதில் வந்து 30 ஃபீட்டுக்கு வந்து தண்ணீர் வந்து உயரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அட்லீஸ்ட் 160 பீப்புள் வந்து கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர்ஸ் வந்து என்னென்னா இன்க்ளூடிங் அந்த கைலாஷ், அந்த மான்சரோவர் பில்கிரிம்ஸ் எல்லாம் இந்தியாவில் இதெல்லாம் போயிருப்பாங்கல்ல, அவங்களும் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்கெல்லாம் வந்து மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பயங்கரமாக இருந்திருக்கு அந்த வெள்ளம். மட்ஸ்லைடு, அதாவது மண்ணெல்லாம் சரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எதிர்பார்க்காத அளவில் வந்திருக்கு அது. போட்கோஷி அப்புறம் திரிசூல் ரிவர்ஸ், அந்த மூலிமா வந்து ரிவர் ஸ்டோர் மூலிமா நேபாள் டிபெட் பார்டரில் வெட்னஸ்டே அன்னைக்கு மார்னிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன இருக்குன்னா, நிறைய வந்து ஹைட்ரோ பவர் யூனிட்ஸு, பில்கிரிம்ஸ் ரூட்டு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருக்கு, செட்டில்மெண்ட்ஸ் அந்த அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இறந்தவங்க 160 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் சைனீஸ் அத்தாரிட்டிஸ் என்ன வந்து சொல்லியிருக்காங்கன்னா, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா 3 டெத்ஸு வந்து சைனீஸோடதுன்னு சொல்லியிருக்காங்க. 265 பீப்புள் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அதாவது டிபெட்டோட அந்த கவுண்டில். நேபாள் போலீஸோட லேட்டஸ்ட்டு கவுண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 579 அதர்ஸ், அதாவது 466 ஃபாரினர்ஸ் வந்து 28 கண்ட்ரிலேருந்து வந்தவங்க. அப்புறம் வந்து 113 நேபாளிஸ், அதாவது உள்ளூர் அந்த கண்ட்ரிக்காரங்களே வந்து அன்ட்ரேஸ்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து அந்த 133 இண்டியன்ஸும் மிஸ் ஆகியிருக்காங்க. அதில் வந்து 37 NRIs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் ரெசிடென்ஷியல் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அச்சுறுத்தும் விதமாகவே 33 பாடிஸ் கிடைக்கப்பட்டிருக்கு 150 கிலோமீட்டர் அந்த டவுன் ஸ்ட்ரீம் சித்வான் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வாட்டர் கேரி விக்டிம்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த தள்ளிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மிஸ்ஸிங் அந்த ஃபாரினர்ஸில் வந்து 54 பேர் அமெரிக்கன்ஸு, 34 ஆஸ்திரேலியன்ஸ், 33 பேர் பிரிட்டன் சேர்ந்தவங்க, 24 கனடியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 19 மலேசியன்ஸ் அண்ட் 8 கொரியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம ஊரை சேர்ந்தவங்கள தவிர இதெல்லாம் வந்து அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்கலாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்னென்னா கைலாஷ் மான்சரோவர் பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 400 பேர், அதில் வந்து இண்டியன்ஸ், இன்க்ளூடிங் இண்டியன்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் அதில் தரிசனம் வந்து இதுக்கெல்லாம் போயிருக்காங்க. அதில் வந்து இன்க்ளூடிங் இண்டியன்ஸும் இருந்திருக்காங்க அதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நேபாள் டிபெட் பார்டரை கிராஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான், ட்ராவல் பண்ணும்போது தான் வந்து இந்த ஃப்ளட்டு வந்து அடிச்சிருக்கு. இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன் வந்து ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து புவர் வெதர்னால் ரொம்ப மட்டெல்லாம் டீப்பில் இருக்குது, வாஷ் அவுட் ஆகிருக்கு ரோட்ஸ் எல்லாம். அப்படிங்கிறதுனால வந்து ரிவர் லெவல் வந்து ஹையாக இருக்குது. அதனால் அத்தாரிட்டிஸ் வந்து நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து வல்னரபிள் அந்த செட்டில்மெண்ட்ஸ் அந்த இடத்துலேருந்து வந்து சேஃபர் லொக்கேஷனுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நேபாள் ஃபாரின் மினிஸ்டர் ஷிஷிர் கனால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பார்லிமெண்ட்டில், அதாவது 29 போலீஸ் பர்சனலு, 44 சோல்ஜர்ஸ் வந்து இனியும் அன்ட்ரேஸ்டாக, அதாவது ட்ரேஸ் பண்ணப்படாமல் இருக்காங்க. அந்த ஃப்ளட் வாட்டர் வந்து அடிச்சுட்டு போயிருக்கு அவங்களையும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க ரஸ்வா அப்படிங்கிற இடத்துல இந்த ஹைட்ரோ பவர் ஒர்க்கர்ஸு அப்புறம் அதர் எம்ப்ளாயீஸ் எல்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அங்கே இருந்தவங்களுமே வந்து அந்த பார்டர்கிட்ட இருந்தவங்கெல்லாம் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதான் ஸ்வெப்டவே, அதாவது அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகிக்கப்படுது. டசன்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து என்னென்னா அவுட் ஆஃப் கான்டாக்டில் இருக்காங்க. அந்த ஃப்ளட்டு வந்து அடித்ததுனால அந்த ப்ராஜெக்ட் ஏரியா வந்து பாதிக்கப்பட்டதுனால கான்டாக்ட் பண்ண முடியாத அந்த சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. டோரண்ட்டுமே அடிச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி போஸ்ட்டு, அதாவது பேசிக்கலி நிறைய வந்து எல்லாமே அடிச்சிருக்கு. கஸ்டம் ஃபெசிலிட்டி, பேங்க் அண்ட் அதர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிவர் அந்த இதோட சேர்த்து அடிச்சிருக்கு இந்த ஃப்ளட்டில்.
நேபாள் பிரைம் மினிஸ்டர் பாலேந்திர ஷா அப்படிங்கிறவர் அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு. அதாவது முறையீடு செஞ்சுருக்காரு. என்னென்னா பேஷியன்ஸாக இருங்க, யூனிட்டியாக இருங்க. நேபாளி ஆர்மி, நேபாளி போலீஸ் அண்ட் இந்த ஆர்மி ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. ஹெலிகாப்டர், ட்ரோன்ஸு, போட்டெல்லாம் வச்சு இந்த கிரவுண்ட் டீம்ஸ் வந்து சர்ச்சுக்கு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒத்துமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் இதை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, பாதுகாப்பாக வந்து காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட், ஃபுட்டு, ஷெல்டர் எல்லாத்துக்குமே நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி டைம் வந்து டிசாஸ்டர் அப்படிங்கிறதுல வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சேர்ந்து நின்று இதை வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத வந்து ஷா சொல்லியிருக்காரு. அந்த பார்டர்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஃப்ளட்டு, அந்த மட் ஸ்லைட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஃபுல்லாக ரோடை ஃபுல்லாக வந்து நாஸ்தி பண்ணியிருக்கு. எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சைனீஸ் பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இதுக்கு சொல்லியிருக்காரு. அதாவது ஜின்பிங் அவர் வந்து ரெஸ்கியூ அந்த பீப்புள் யாரெல்லாம் மிஸ் ஆகிருக்காங்களோ அவங்கள சர்ச் பண்ணி காப்பாற்றணும் அப்படிங்கிறத வந்து அந்த இது அழைப்பு விடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. அத்தாரிட்டிஸ் ரிலேட்டிவும் இது பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவாக்குவேட் பண்ணுங்கள், யாரெல்லாம் ரிஸ்கில் இருக்காங்களோ அந்த மாதிரி வல்னரபிள் அந்த பிளேஸில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேஃபர் பிளேஸ்க்கு மூவ் பண்ணுங்கன்னு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜூர்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, அர்லி வார்னிங் அந்த மெஷர்ஸு, செகண்டரி டிசாஸ்டர் வரதுக்கு முன்னாடி எல்லாமே இப்போ சப்போஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் யாரும் இனியும் வர்சன் ஆகக்கூடாது, டிட்டோரியேட் ஆகக்கூடாது சிச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு அத்தாரிட்டிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இடத்துல வந்து ஃப்ளட்டு வந்ததுனால ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சைனீஸ் அந்த ரெஸ்கியூவர்ஸ் பாதுகாப்பு இது குழுவினர் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மட் கவர்ட் பில்டிங்ஸு, அப்புறம் வந்து வெஹிக்கிள்ஸு அந்த இடத்துலலாம் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த அசஸ் பண்ணுறதுக்கு அங்கே யாராவது இருக்காங்களா, அதை எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியுமா டெப்ரீஸ்க்கு நடுவில் இருக்கிறவங்கள அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசாஸ்டர் வந்து அன்ஃபோல்ட் ஆனது எப்போன்னா பிஃபோர் 9 AM. அதுவும் இல்லாமல் 4.4 எர்த்குவேக்கும் ரிப்போர்ட்டு ஆகிருக்கு அதே டைமில் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது ஹியூஜ் சர்ஜ் ஆகியிருந்திருக்கு இதில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிபெட் சைட்லேயும் அப்புறம் நேபாள் அந்த பூட்டி கோஷி ரிவர் அந்த சிஸ்டம் அந்த ருசுவாலையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளட்டு வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு ஃபுல்லாக கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அக்ராஸ் நார்தர்ன் அண்ட் சென்ட்ரல் நேபாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ப்ரிலிமினரி கவர்மெண்ட் வந்து எஸ்டிமேட் அது பண்ணது அட்லீஸ்ட் 19 பிரிட்ஜஸ், அதாவது அரவுண்டு 40 கிலோமீட்டர் ஆஃப் ரோட் டேமேஜ் ஆகிருக்கு, வாஷ் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 13 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. 200 ட்ரக்ஸு வந்து லாஸ்ட், அதாவது இழந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. பெட்ரோல் இனியும் வந்து ஜாஸ்தி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து சடனாக இந்த மாதிரி ஆனது எந்த காரணம், வெதர் சேஞ்ச் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. இறந்தவங்க எல்லாருடைய ஆன்மாவும் சாந்தி அடையணும்னு சொல்லிக்கிறேங்க. நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவனை. மிஸ் ஆனவங்கெல்லாம் திரும்பி வந்து சர்ச் ஆப்ரேஷனில் கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். அவங்க வந்து இன்ஜூர் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேங்க நான். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.